டெல்லியில டாக்டர் படிச்சவங்க பயங்கரவாத செயல்ல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது தப்பு. பயங்கரவாத செயல்ல ஈடுபடுறதுக்கு இவங்க டாக்டரே படிச்சிருக்காங்க. கோவையில எப்படி ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சோ அதே மாதிரியான ஒரு தாக்குதல் தான் டெல்லியிலயும் நடந்துச்சு. ஆனா ரெண்டு பக்கமும் வேற வேற அரசியல். டெல்லியில அன்னைக்கு நைட்டேவும் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல், பாம் பிளாஸ்ட் இன் டெல்லி அப்படின்னு டெல்லி ஊடகங்கள் செய்தி வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தமிழக ஊடகங்கள் சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு சொன்னாங்க. டெல்லியில பயங்கரவாத தாக்குதல் நடந்த மறுநாளேவும் பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர், டெல்லி காவல்துறை இவங்க எல்லாமே இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா தமிழகத்துல என்ஐஏ ஆதாரத்தோட இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லியும் தமிழக முதல்வர் இல்ல இது சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு சொன்னாரு. இப்ப கூட டெல்லி பயங்கரவாத தாக்குதலை நடத்தின பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான மனநிலை மற்ற மாநிலங்களை விட தமிழகத்துலதான் அதிகமா இருக்கு. ஏன் தெரியுமா? இங்கதான் ஹமாஸ் பயங்கரவாதி இவங்க அரசியலுக்காக ஹமாஸ் போராளியா சித்தரிக்கப்படுறான். கோவையில அங்கங்க பல இடங்கள்ல குண்டை வச்சு பல உயிர்களை எடுத்த பயங்கரவாதி பாச்சா தியாகி பாச்சா வைராரு. அவரோட சவ ஊர்வலம் அப்படியே போலீஸ் பாதுகாப்போட ராஜ மரியாதையா நடக்குது. சீமான் மாதிரியான சில்லறை அரசியல்வாதிகள் பயங்கரவாதி பாஜாவை ஃபாதர் பாச்சா அப்படின்னு கூட சொல்றாங்க. பாஷா அவர்கள் இது அரசியல்ல மட்டும் கிடையாது, சினிமாலையும். தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டோம்னா மற்ற மாநிலங்கள்ல உண்மை வரலாற கதையா எடுப்பாங்க. அது எப்படிப்பட்டவங்களோட கதையா இருக்கும்னா, நாட்டுக்கு நல்லது செஞ்சவங்க, இல்ல ஏதாவது ஒரு ஆபரேஷனு, ஸ்போர்ட்ஸ்மேனு அப்படி கதையா இருக்கும். அவங்க அந்த கதையோட கதாநாயகன் ஒரு நாட்டுக்கு நல்லது செஞ்ச ஹீரோவா இருப்பாரு. ஆனா தமிழகத்திலையும் படம் எடுப்பாங்க. எப்படின்னு தெரியுமா? மக்கள் ரயில்ல போய்க்கு இருக்கும் போது அதை குண்டை வச்சு கொண்ட நக்சலைட்ட ஹீரோவா காமிச்சு படம் எடுத்து அந்த படத்துக்கு பேரு விடுதலை அப்படின்னு வைப்பாங்க. இப்ப கூட ஒரு தியாகியோட வரலாற படமா எடுத்துக்கிருக்காங்க. அந்த தியாகி அப்படி என்ன தியாகங்கள் செஞ்சாரு அப்படின்னா, சென்னையில பல கொள்ளைகள், வழிப்பறிகள், சுரட்டைத்தனங்கள் இந்த மாதிரியான தியாகங்களை செஞ்ச மயிலை சிவகுமார் அப்படின்ற ஒரு ரவுடியோட வரலாற படமா எடுத்துக்கிருக்காங்க. அந்த படத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அரசனு. இவங்க அடுத்த தலைமுறைக்கு நாட்டுக்கு எதிராக செயல்படுறது, சிந்திக்கிறது, ஹீரோயிசம் அப்படின்ற உளவியலை உருவாக்குறாங்க. பயங்கரவாதம் வேறடா, போராட்டம் வேறடா அப்படின்னு சொல்லி கொடுக்காம பயங்கரவாதமும் போராட்டம் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க அரசியல் ஆதாயத்துக்காக அடுத்த தலைமுறை கையில ஆயுதத்தை கொடுக்க முயற்சி பண்ணிக்கிருக்காங்க.